நாமத்திலே அவரை வாழ்த்துகிறோம். நாம் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி நாங்கள் நோக்கி பார்த்தோம். நல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. வல்லவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே, நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் எங்களை புத்தகத்தில் வழிநடத்தினவரே, நன்றி அப்பா. இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே, கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சமூகத்தில் உட்கார்ந்து துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கூடத்தை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவரை இந்த சமூகம் இருக்கட்டும்ப்பா. நாங்களுமே ஆராதிக்கிற ஆராதனைகள், கேட்கிற வார்த்தைகள், ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்து தருவதாக சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து சகோதரர் ஒரு பாடலை பாடக்கூடிய பாக்கி இருக்கிறேன்.
எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் நம்ம பாட மாட்டோம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நம்பி வந்தேன். அற்புதம். நல்ல விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் தான். நம்ம எல்லாம் முயற்சி பண்றது பல விஷயங்கள் நமக்கு தேவை உலகத்துல. எனக்கு விடுதலை வேணும் அப்படி நம்புகிறேன். எனக்கு இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வேற யாரும் இல்லை, நான் உண்மை நம்புறேன். எனக்கு எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் ஒண்ணுமே இல்லை. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. அதான் இந்த பாட்டை பாடணும். இந்த பூமி நமக்கு சொந்தம், பரலோகம் நமக்கு. மேலான ஆண்டவர். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை.
நன்றி சொல்லுவோம். Amen. Hallelujah. ஆடி கொண்டாடுகிற வேலை பத்தாது. சின்ன சின்ன ஆசைகள் மனசுல திடீர்னு அப்படின்னா ஆண்டவரே இது தேவை தான் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். வீட்டுல நாங்க ஃபுட்டு சாப்பிடுவோம். சின்ன இருக்கும் தாழ்ந்து இருக்கும் நமக்கு தெரியும். கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் சொந்த கொண்டு செல்வார், நடத்தி செல்வார், நமக்கு தேவையை சந்திப்பார். அப்படியே பாடிட்டே பாருங்களேன். நிச்சயமான நம்ம எழுந்து நின்று இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் நம்ம பாடி அடுத்து நம்ம ஆராதனைகளை கடந்து சொல்லுவோமா? சேர்ந்து உயர்த்தி பாடி கொண்டாடுவோம். எடுக்க வைப்பார், இதற்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம். பாடி பாடி கொண்டாடுவோம். சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாவுகளை நன்றி. ஹalleluya, உமக்கு நன்றி, நன்றி. ஓ உமக்கு நன்றி. ரிஹந்தரா ஷஹந்தனா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இசையா மணி போலே
தோள்களின் மேல வருத்தங்கள், பாதனங்கள், வேதனை நன்றி செலுத்தோமா. நன்றி ராஜா, நன்றியோடு அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி, அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி, ஹalleluya. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா. நீ நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாது. இந்த மக்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் நமக்கு நாம் செல்கிற பரலோகத்துக்கு வர வேண்டும். ஹalleluya. ஜெபிக்கிறாங்களே, இந்த பகுதிகளை கர்த்தர் ரட்சிங்க, இந்த பகுதிகளை கர்த்தர் மீட்டெடுப்பீராக. ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. உடைய கரம் நீட்டப்பட்டு ஒவ்வொரு மக்களுடைய இருதயம் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, தேவைகளோடு இருக்கிறவங்க கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு தேவை இருக்கு, என்ன தேவை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஜெபம் பண்ணுங்க. அயோத்தியத்து நாடுன்னு அவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலை இதப்பா, கண்ணோக்கி பாருங்க, உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அடையாளம் செய்யுங்க, அதிசயங்கள் நடப்பிப்பீராக. தலையை நிமிர பண்ணுங்க, என்னோட வாழ்க்கையில உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்க செய்யுங்க அப்பா. ராத்திரி வேளை இடைப்படுவீராக, உடைய மகிமை இடைப்படட்டும், உடைய கிருபை நடத்தட்டும் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் அதே ஆண்டவர் கிரியை செய்யுங்கப்பா. ஓமக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஊழியர்களை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வேளை ஓமக்கு ஸ்தோத்திரம். நடத்துகிற தேவ பிள்ளைகள், இந்த ஊழியத்தை தாங்கி நடத்துகிற பாஸ்டர் தாமஸ் தாகூர் அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சரீர சுகப்படுத்தினால் நிரப்புங்க. சமூகத்தை நாங்க விட்டு கொடுக்கலாம் ஆண்டவரே. ஓமக்கு ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம், தேவ மனிதருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இடைப்படுவீராக, பேசுவீராக. இந்த சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. உட்கார்ந்தோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? யாருமே சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலம். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலம். இந்த உலகத்துல வருத்தமா வேதனையா இருந்தோம் அப்படின்னு நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்க. கரெக்டா? நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பரிதாபப்படுவாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்களேன். நாங்க விட்டா இன்னும் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு கொண்டே இருப்போம். நேரங்கள் இல்லாதனால நாங்க அப்படியே ஷார்ட் பண்ணி நாங்க இறக்கி வர போகட்டும். கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் நாங்க மாடம்பாக்கத்துல அந்த புவனேஸ்வரி நகர்ல தான் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அங்க அது ஒரு பழைய வீடு. அவங்களுடைய அந்த பாஸ்டருடைய இடம் அங்க அந்த சீலிங் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி மேலேருந்து கீழே விழுது. அவர் சொல்லிட்டார், நீங்க நின்னீங்கன்னா காலி ஆகிடுவீங்க, வேணாம், நீங்க இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு அதிர்ந்து கீழே வச்சுனா கஷ்டம், அதனால நான் மாத்தி இங்க வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. மேபி ஆளோட சித்தமாக தொடர்ந்து இங்க நடக்க வாய்ப்புகள் இருக்கு. செபித்துக் கொள்ளுங்க. நம்ம இதை கூடி வர்றது நோக்கம் என்னன்னா, நம்ம பல பாடுகள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ஒரு மணி நேரம் ஆராதிச்சு அப்படியே நீங்க போனீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா வெளியில போயிட்டு வேற யார் சொன்னாலும் காதுல உள்ளது ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் அவனுடைய பிரச்சனை உங்களை நிரப்பி கொண்டே இருக்கும். அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறேன். அப்ப தேவனுடைய சந்தோஷத்தை நம்ம அனுதினமும் இது புதுப்பித்துக் கொள்ளணும். இன்னைக்கு இங்க நின்று உங்களை ஆண்டவர் சமூகத்துல நடத்துற, ஆனா நீங்க வீட்டுல என்ன பண்ணணும்? நீங்களும் இதே மாதிரி ஆராதிக்கணும். எனக்கு அனுபவங்களே இதுதான். வீட்டுல இந்த வர்ஷிப் சாங்க போட்டுவிட்டு வேலைகளும் நடக்கும், ஆராதனையும் நடத்திட்டே இருப்போம், பாடிட்டே இருப்போம், எங்க வேலையை செஞ்சுட்டே இருப்போம். எங்களுடைய எல்லா இடங்களும் எங்க போனாலும் பாட்டு ஓடிட்டே இருக்கும், எல்லா காரியங்களும் ஆண்டவர் செஞ்சுட்டு பக்கத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் இந்த பகுதிகளில் இருக்கனால இந்த மாதிரி நிறைய பேர் புது முகம், ஒரே ஒரு முகம் எனக்கு தெரிஞ்சவங்க ஜேக்கப் வந்து யாக்கோபு வந்து பல வருடங்கள் தெரியும், எங்க ஏரியா சைட்ல இருந்திருக்கிறதுனால அவர் பழக்கம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு வார்த்தை வந்து இன்னொரு பாஸ்டர் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை திருப்பி கொடுங்க. 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் இடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, ஒளிந்து போயின என்று
விளங்கினது. 5ஆம் வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை ஏவுகிறேன். தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் வந்ததுக்கு அப்புறம் மெசேஜ் நம்ம ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நல்லா கவனிங்க. தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பூமியில. பரலோகத்துல நீங்க வசனத்துல வாசித்தீங்கன்னா வானம் என்னது சிங்காசனம், பூமி என்னது பாதபடி. அவருடைய வாசஸ்தலங்கள் பாதபடியில இருக்கு. அப்ப இந்த பரலோகமும் இந்த பூமிக்குரிய ஒரு பெரிய ஐக்கியம் இருக்குதா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியிலே அவர் வாசம் பண்ணபடி இறங்கி வருகிறார். இது எங்க இறங்குவார்னா, இப்ப நம்ம ஆராதிச்சோம் பாத்தீங்களா, இறங்கி வருவார். நம்ம ஏகோபித்து ஒரே மனதோடு ஒரே சிந்தனையாய் நம்ம ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கும் போது அவருடைய சிங்காசனம் என்ன சொல்றாரு, வாசிங்க இந்த வசனத்தை வாசிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் 4 வசனம். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. முதல் வசனம் வாசிங்க. கரெக்ட். புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஐயோ, நான் அந்த வசனத்தை விட்டா பாருங்க. 21ஆம் அதிகாரத்துல நம்ம 3 வசனம் படிச்சோம். அந்த முதல் வசனத்தை வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் கரெக்ட் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. கீழே யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான பெரும் சத்தத்தை கரெக்ட் வாசிங்க. ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். யாரோட இருந்து? நம்மோடு இருந்து நம்முடைய தேவனாய் இருப்பார். இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியானது பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அமெரிக்கால நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்துதான் பூமியினுடைய கடைசி நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். இது எல்லாமே அத்தாட்சியா நடந்து கொண்டிருக்கு. இந்த பூமி ஒரு நாள் எரிக்கப்பட்டு போயிடும், சுட்டரிக்கப்பட்டு போயிடும். நீங்க அந்த தீய அணைச்சி பாக்குறாங்க. அது பெருகி போய்கொண்டே இருக்கு. இல்ல தீக்கும் தந்திக்கும் எதுவுமே செய்ய முடியாது. தேவன் நீங்க நிறைய டெஸ்ட் பண்ணி நீங்க அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உண்மையா இருந்த பிள்ளைகள் வீடு சுத்தமா எரியல. இது ஒரு பெரிய என்ன சொல்லிருக்க, உலக மக்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா நமக்கு தெரியும் நம்மோடு இருக்க ஆண்டவர். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம கூட இருக்க விருப்பப்படுகிறவர். ஏன் அப்படின்னா, மற்றவர்களுக்கு முன்பதை உங்களையும் என்னையும் ஆச்சரியமாய் நடத்து. உங்களையும் என்னையும் ஆச்சரியமா நடத்த. ஒருவேளை இங்கே இதே மாதிரி இருந்துச்சுன்னா, நான் இருக்கிற வீடு எதுவுமே செய்யாது. அப்படி பார்க்கும் போதுதான் சொல்லுவாங்க, உண்மையாகவே இவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய சிந்தனை எப்படி மாறணும் அப்படின்னா, அவருடைய சிங்காசனத்தை நான் பார்க்கணும். அவருடைய வாசஸ்தலமாய் நான் மாற வேண்டும். அவருடைய சிந்தனையாய் நான் மாற வேண்டும். அவருடைய எண்ணமாய் நான் மாற வேண்டும். அவரோடு இடைப்பட வேண்டும். இந்த ஐக்கியம் இல்ல, அப்பா பிள்ளை உறவு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பரவாயில்ல, சின்ன பசங்களாம் நல்லா இருக்கீங்க. அப்பா தான், பிள்ளை தான். இந்த உறவுல நீங்க கவனிச்சீங்கன்னா, நீ பாட்டி ஒரு கேக் வாங்கி வச்சேன். இத பார்த்த உடனே அவனுக்கு என்ன பசிக்குது, என்ன பண்றது? சோ இதுதான் அந்த உறவு. இதுதான் இல்ல, அப்பா நம்ம கிட்ட எப்படி பாக்குறாரு? உண்மை, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் தெய்வம். ஆனா நம்முடைய உறவு எப்படி மாறணும்னா, நான் சொல்றதை கேட்பா, எனக்கு பதில் கொடுப்பா, அந்த உறவுல மாறும். அப்படி வாசஸ்தலங்கள் இது நம்முடைய வீடுகள்ல வர வேண்டும். அவர்
வாசமாய் இருக்க அவர் விருப்பப்படுகிறார். என்னிடத்தில் அவர் தங்குவதற்கு ஆசையா இருக்கிறார். என்னை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அந்த நேசத்துக்குள்ள நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். இந்த உலகமானது சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆந்திரால ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஏஞ்சல் வந்தாலும் இதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா யுத்தங்கள் கடைசி நாட்கள்ல ஆண்டுடைய வருகைக்கு முன்பதை யுத்தங்களும் ஏதோ பயந்து இல்ல, நான் இன்னும் ஆண்டோடைய சமூகத்துல இருக்கணும். ஏன்னா அவருடைய வாசஸ்தலம் பூமி நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சீக்கிரமா இந்த பூமி நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். ஜனங்களை அழைத்து செல்ல உங்களையும் என்னையும். வெள்ளம் வந்ததா? இது மேன்மேட் இன்சிடென்ட்ல திறந்து விட்டாங்க, ஃபுல்லா வெள்ளாயிடுச்சு. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு கார்ல இது எனக்கு என்ன பண்றதுல பாத்துக்கலாம் போலாம் அப்படின்னா அது பேனட் வரைக்கும் வந்துச்சு. அந்த போய் அடுத்த அந்த ரோடு கிட்ட நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நாஸ்தி ஒரு பக்கத்துல தண்ணி, இன்னொரு பக்கத்துல பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன வந்தது? கோவிட் இல்ல. உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறவர். நமக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கை வேணும்னா இது என்ன ஒண்ணும் உண்மையில வர எனக்கு என்ன எதுன்னு அழைத்திருக்கிற இஷ்டத்துக்கு நான் வாழ்கிறேன். சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபமா நம்ம ஆலயத்துக்கு போவோம், ஜெபிப்போம். ஆனா சில நேரங்கள்ல நம்மளுக்கு தடைகள் நிறைய வரும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்ல, ஆண்டவர் தாண்டி வருவோம். தடைகள் நமக்கு முன்பதா இருந்தாலும் பரவாயில்ல, தாண்டி வர கொண்டிருக்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா நமக்கு விரோதமா எந்த சத்துருவும் அப்ப என்னுடைய அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். அவர் யார், அவர் எப்படிப்பட்ட தெய்வம். அதுக்கப்புறம் நீங்க அதுல வாசித்தீங்கன்னா கண்ணீர்கள் இல்ல. வாசிங்க இந்த வசனத்தை. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. இல்ல இதோ ஓகே வாசி. துக்கமும் இல்லை, அழகுலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. இந்த ராத்திரில வந்துகிற உங்களுக்கு ஆண்டவர் நம்மிடத்துல இடைப்படுகிற காரியங்கள் தேவன் பிள்ளைகளே, இந்த ராத்திரில நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல இருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில புதிதாக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். புதிதாக்க அது எப்படி புதுசாகும்? எப்படி புதுசாகவும் பண்ணிருக்க மாட்டேன், நான் சரியா வேதங்கள் வாசிக்க மாட்டேன், ஆண்டோட இடைப்பட்டிருக்க மாட்டேன், ஆராதிச்சிருக்க மாட்டேன், சும்மா நாம்கே வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அது பிரகாரம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நீதியின் சூரியனாய் இருப்பார். நீங்க வீட்டுல போய் நல்லா படிங்க. இந்த 1ஆம் அதிகாரத்துல 22 அதிகாரம் இருக்கு. நீங்க படிக்க ஆச்சரியமா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு, உள்ள இருக்கு. இத விளக்கணும்னா நேரம் பத்தாது. அவரோட செலவிடுகிற நேரம் தான் அவரோட உருவாடுகிற நேரமாய் மாறும். செலவிடணும். ஒரு 1/2 மணி நேரம், ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே 1/2 மணி நேரம் பார்க்க முடியும். நிறைய நேரங்கள்ல இப்ப எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நான் ஏன் இதை நான் உள்ள கொண்டு வரேன்? சாட்டர்டே நைட் வந்து 6 மணில இருந்து 8:30-9 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். முடிச்சுட்டு 10ல இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு மீட்டிங் நடக்கும். அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி வரைக்கும் 1ல இருந்து 2 ஒரு 2 மணி நேரம் ப்ரேயர் இருக்கும். 7th அந்த மாதிரி எல்லாம் 8th அந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது சரியா. அப்ப என்ன அங்க இருந்து வீட்டுக்கு ஒரு சும்பாக்கத்துல சர்ச் இருந்து, அந்த சுடுகாடு ரோட்ல சர்ச் இருந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த சர்ச்ல காமராஜர் ரோட் வழியே ஒரு நிறைய பேர் எப்படி சொன்னா நடந்து வரும். ஒரு ஆளா நடந்து வரும். அந்த சின்ன வயசுல இப்ப கொஞ்சம் அடுத்த எனக்கு ஈடா வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஐயோ சவுண்டு ஏதோ ஒன்று ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுனால நான் ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன். என்ன இருக்கு பேய்? ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம பின்னாடி 2 பேரை வச்சுட்டு ஐயோ ஆண்டவரே பேய் அங்க பாருங்க, ஆண்டவரே இப்படி வருது, ஆண்டவரே இப்படி வருது, இப்படிதான் நம்ம விசுவாசம் இருக்குங்க. ஆயிரங்கள் வரலாம். அதான் வசனம் சொல்ல, ஒரு பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவர் இந்த பூமிக்கு மீண்டுமா இறங்கி வரும் பொழுது இங்க இருக்கிற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே எப்படி இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேன்.
சொல்லுங்க. நமக்கு விசுவாசம் இல்ல, நம்மளோட வார்த்தைகள் இல்ல. நீங்க இந்த அதிகாரத்துல அவர் என்ன வச்சு உபயோகப்படுத்துவார் இல்ல. ஸ்க்ரூ டிரைவர் போட வேண்டியதுல ஸ்பேனர் போட்டா என்ன ஆகும்? வேலை செய்யாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் நிறைய பேர் இந்த சுடுகாட்டுல புதைக்க ஆரம்பிச்சாங்க. உங்களையும் என்னையும். நமக்கு நேரங்கள் இல்ல. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா நீங்களும் நானும் பிரவேசிச்சு அவர் நம்மிடத்திலிருந்து கிரீசருக்கு நீங்களும் அவனை விட்டு கொடுத்தா நிச்சயமா அந்த பெரிய காரியம் சொல்றாங்க. அந்த கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி Thank you, Lord. தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வார்த்தை எங்களோட இடைப்படுங்க, பேசுங்க, இருதயங்களை திறந்து வைக்கணும். சந்திரன் இருக்கிறார்கள். எங்களுக்கு அனுபவங்கள் அந்த நைட் பிரேயர்ல ஆரம்பத்துல சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்ச நம்ம குரோபட் சரவண ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல ரோட்ல உள்ள வந்து உடைய சபை நடந்து கொண்டிருக்குது. டிசைன் போட்டு உடனே அனுப்பிச்சேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தைகள் தேவனுடைய ஊழியரை ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நல்ல ஜெபிக்க முடியல கட்டப்படுவோம். இதை ஆண்டவர் விருப்பப்படுகிறார். தொடர்ந்து ஒரு இடத்துல ஃபுல்லா சுற்றி அங்கங்க ரோடெல்லாம் சுற்றுறது அவ்வளோ டிராஃபிக் அவ்வளோ கட்டி எழுப்புவதற்காக ஜெபம் என்பது கடவுளோடு இருக்கிற உறவு. அந்த உறவை நம்ம எவ்வளவு டெவலப் பண்ணிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் வர்ணிச்சிருந்தீங்கன்னா உங்க காட்டுல வாழறது அவ்வளவு பிடிக்குமா, நாட்டுல வாழறது பிடிக்காதா, ஏன் அப்படி காட்டையே ரசிச்சு எழுதுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யார் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியல, அவங்க என்ன நினைக்கிறானோ புரியல. நம்ம இயேசு நம்ம நட்பு கொண்டா நம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்கு பார்த்தாலும் கோடீசனம் இருந்தாலும் நான் கீழே விழுந்தும் நீங்க என் விட்டு கொடுக்கலையே. அளந்த அழகி உம்மை காண உம்மை புகழ ஒரு நாவு கட்டளை உம்மை ஆராதிப்ப அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உம்மை காண உம்மை புகழ வரிகளுக்கு உயிர் கொடுத்து பாடுறீங்க. இங்க இருந்து பாடுறதோட இங்க இருந்து பாடுறது எனக்கு தனி ரூம்ல கூட்டத்தோட இருக்க முடியும். தனியாவும் வாழ்க்கை தனியா வந்தோம், தனியா மாத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஜெப வாழ்க்கையை கத்துத்தரும். அதனால தனியா இருக்கிற போர் அடிக்குது. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் தனிமைப்படுத்த போறாங்க. அந்த தனிமை கூட நீங்க கடவுளோடு இனிமையாய் மாற்ற முடியும். ஒரு நல்ல ஜெபவீரனுக்கு என்ன வேணும்னா தனிமை வேணும், தேவனோடு கூட உறவாடணும். அதனால நிறைய பக்தர்கள் அதிகாலையில எழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து பாருங்க அதிகாலை இருட்டோட போயிட்டு ஜெபம் பண்ண போயிடுவாராம். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணணும்னா ஓகே, அவங்க நம்ம வாழ்க்கை விட்டு போனா கூட நமக்கு வருத்தமே இருக்காது. நாம் தனிமைப்படுத்தப்படுற நேரம் கூட இனிமையா இருக்கும். வேதத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஜெபிக்கிறதுல இருக்கா. நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத சில கதைகளை பேசுறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட். அந்த அப்பா வாசிச்சு பேசுன எப்படி இருக்குல்ல, அம்மா அன்புள்ள அம்மா எனக்கு காலையில் ஒரு 4 இட்லி கொடுப்பீர்களா? ஜெபம் பண்ண சொல்ல ரொம்ப அளப்பரியான ஜெபம். அன்பிலே மிகவும் பரிசுத்தம் உள்ள நல்ல கட் பண்ணுங்க சீரை கட் பண்ணு, ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. கேஷுவலா பேசுங்க, கணவர்கிட்ட தானே நல்லா ஃப்ரீயா பேசுங்க, பிள்ளைங்கிட்ட அன்பா பேசுங்க. இதுக்கு கூட ட்ரைனிங் கொடுக்குறது தப்பா போயிட்டு எல்லாமே இந்த அன்பு கடைசி காலத்துல தனிந்து போகன்றாங்க. அதனால இப்ப பேச்சுவார்த்தை சுருக்கமாயிருச்சு. போன் எடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்னன்னு புரியல. அந்த வேப்பல துளுரை அரைச்சி ஜூஸ் அடையும். இன்னைக்கு மாசத்துல ஒரு நாள் ஜெப நாள்னா எப்படி இருக்கணும்? அவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்கணும். இன்னைக்கு நான் இன்னொரு அவங்க கத்தத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் கேன்சர் பேஷண்ட் ஒருத்தங்க லாஸ்டா மறிக்கிறார்களா.
உயிர் போற நேரத்துல கடவுளோட உறவை சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம சிறுவிடு தான் அதை பார்த்தோம்ல, அந்த மரியாதையும் யோவானையும் இணைப்பார்ல இயேசு கிறிஸ்து. அது மாதிரி அந்த டெத்ல நான் போய் அதை கேட்டப்ப என் கண்ணில் கண்ணு, சரி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் உயிர் போகும் பொழுது கூட உண்மையான ஜெபவர்களுக்கு இங்க நீங்க அவரோட இணைந்திருப்பீங்க. நீங்க இந்த உணவு கூடுமானவர்கள் ஒரு நல்ல ஜெபவர்கள். நீங்க நிறைய பேர் ஒரு 4 பேர் போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 என்ன வாரத்துறாரு அத்தவர அனுப்பல விட்டு இது ஒரு பிளான், இதுக்கு ஒரு அழகான பிளான் போட்டு அதுக்கு ஒரு 4 பேர் செட் பண்ணி ஓவருங்க. சிம்பிளா பண்ணும். நீடித்த ஆயுசு நாட்கள் தர முடியாதுப்பா, சிம்பிள் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அதனால நீண்ட ஆயுசு காலம் வேணும்னா ஜெபத்தை கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. இன்னொன்னு சிலர் பண்றது பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தையே சொல்லிருப்பாங்க. சோத்திரிக்கிறாங்க, துதிக்கிற மாட்டவர், சோத்திர மாட்டவர், துதிக்கிற மாட்டவர், துதிக்கிற மாட்டவர், சோத்திர மாட்டவர், துதிக்கிற பேர் என்ன வச்சிருவாங்க உங்களுக்கு? சோத்திர மாட்டவர், துதிக்கிற மாட்டவர் வந்துருக்காளா? ஜபத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த வளர்ச்சிக்கு போகணும். ஒரு நல்ல வார்த்தைகள் வசனத்தை சொல்லி தான் பண்ணணும், ஜபம் பண்ணணும். அப்ப அந்த ஜப நேரம் எல்லாருக்கும் என்ன பண்ணும்? பிடிக்கும். அந்த ஜபத்துக்கு போகிறேன், ஜபம் பண்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஐக்கியம் பண்ணிட்டு போய் ஜபத்துல உட்காருங்க. எப்ப டைம் அவன் எழுந்து வரலான்னு தோணாது, ஜபம் பண்ணிட்டே இருக்க தோணும். ஏதாச்சும் ஒரு வேலைகள் வேற ஏதாச்சும் காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது மட்டும்தான் எழுந்து வருவீங்க. கட்டி மற்றபடி எழுந்து வரணும்னு தோணும். நீங்களா கூட இருக்கணும். சீசர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டதே அவர் ஊழியம் செய்யல, தம்மோடு இருக்கும். நம்மளை ரட்சித்ததுக்காக அவர் கூட இருக்கு. இழந்து போன இளையகுமாரன் சம்பவம் என்னதான் சொல்லுது? தூரம் போன அந்த மகன் மறுபடியும் தகப்பன்கிட்ட வந்தான். அதோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கு மேல அவன் என்ன பண்றான், ஏது பண்றான் அதெல்லாம் இந்த வார்த்தை கிட்டே வர மாட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. கேட்ட அந்த ஆண்டவர் கிட்ட வந்துடும். அந்த வார்த்தை கூட நமக்கு உச்சரிக்க முடியல. நெருங்கி வருகிற ஆண்டாய் மாறணும். இந்த வருஷத்துல உங்க வாழ்நாள மறக்கவே கூடாது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் போவீங்க, நிச்சயம் நீங்க நல்லா இருப்பீங்க. அதுக்கு காரணம் 2025ல கடவுளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெப வரத்தை தந்தார். அதோட நெருங்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்றது உங்க வாழ்க்கையுடைய அழிக்க முடியாத ஒரு பதிவா இருக்கும். உங்க வம்சம் நல்லா சொல்லி 2025 நீங்க ஹைலைட் பண்ணி பேசணும். கடவுள் ரொம்ப நேரங்கள் பாஸ்டிங் நிறைய போட்ட ஆண்டு 2025 தொடங்கினேன். இரவு ஜெபம் நிறைய கண்முழிச்சு ஜெபம் பண்ணது அந்த நாட்கள் தான் தொடங்கினேன். குடும்ப ஜெபம் எங்க வீட்டுல இல்லாம இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணதே அந்த 2025 அப்படின்னு சொல்லி நிறைய ஜெப குழுக்களை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். நிறைய ஜெப வீரர்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். நானும் ஜெபத்துல எழுப்பினேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க ஜெபத்துல எழுப்பி விட்டேன் என்ற ஒரு வரலாறு இந்த 2025 உருவாகும். சரிங்களா? வைத்து ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொள்றதுக்கு ரோல் மாடலா நிறைய பேர் இருக்காங்க. அதுல அண்ணாளுடைய ஜெபம். இப்ப அந்த சாப்டர் மட்டும் உள்ள போயிருந்தாங்களா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இப்படி ஜெபம் பண்றவங்களால இப்ப என்ன பண்ண முடியல? பாக்குறது ஓகே, முட்டி போட முடியல, ஓகே உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமா? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? படுத்துட்டே ஜெபம் பண்ணலாம், தலைக்காணி கொண்டு விட்டு மாட்டுவாங்க நிறைய பேர். இது எங்க போகுதுன்னு தெரியல. கிறிஸ்தவத்தின் அடையாளம், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது முழங்கால் முழங்கால் ஜெபம். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு? இப்ப நடத்துல உங்களுக்கு முடியலன்னு மத்தவங்கிட்ட என்ன சொல்லிடுறாங்க? பரவாயில்ல, நீங்க சேர்லயே உட்காந்து. என்னால எப்படி தெரியுமா? முடியலனால எல்லாம் முட்டி போடலாமா அப்படின்னு. நமக்கு முடியலதான் இருந்தாலும் வேற முடிவே எடுக்க கூடாது, முழங்கால் படிக்கலாமான்னு. முட்டி
இப்படி போடணும். அந்த சேரை பிடிச்சாச்சு, சோபாவை பிடிச்சாச்சு, பெட்டை பிடிச்சாச்சு, என்ன பண்ணிடணும், அப்படி முழங்க படியில தொடங்கும். ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அது ஒரு பழக்கம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ற ஜெபத்தின் அடையாளமா இருப்பதே உட்கார்ந்து. நம்ம அவங்க உட்கார்ந்து என்ன இருக்கிறாங்க கூட இல்ல அவங்க ஜெபம் பண்றாங்களா இல்ல. ஆனா கிறிஸ்தவத்தின் அடையாளமாகிய முழங்காலை எப்பொழுதோ எடுத்து விட்டோம். இப்ப பரலோகம் நம்ம எப்படி அடையாளம் வச்சுக்கோம்? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் நாம் தொழுது கொள்றது. இப்ப பண்ண சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், கையில் உயர்த்தி கூட ஒளிதனி வாசம் செய்பவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதுக்குன்னு அந்த அந்த இடத்துல இருக்கிற ஆட்களை மாத்தி விடுவாங்க. நீ போயிரு அவருக்கு இவங்க போட்டோம் சர்வ் பண்ணதுக்கு. நீங்க 10 கார் வச்சிருந்தா 10 பெட்டிக்கு யாராருங்க, அவர் அண்ட சராசரத்தையும் படைச்சவரே. முடியாத ஏதோ ஒரு வேலை இருக்கா, அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஸ்பாட்ல. ஒருவேளை யாராச்சும் அப்படி இருக்கீங்களா, இங்க வந்திருக்கீங்களான்னு தெரியல. யாராச்சும் இருந்தாலும் கத்த உங்களுக்கு கண்ணீர் துடைப்பாரு, அப்படி உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. ஆமென். அவர் இருக்கும்போது கட்டாயம் இப்ப கூட அற்புதம். அந்த அற்புதத்துக்கு கையோரமா ஏதாச்சும் அந்த மரவட்டைங்க, அந்த பூச்செல்லாம் கட்டப்பூச்சி இதெல்லாம் நடமாடும். ஆனாலும் போய் ஜெபத்துல பிரச்சனை இருக்கு. இன்னொரு சில பாத்தீங்கன்னா குழந்தைக்காக என்ன பண்ணுங்கன்னா ஜெபிக்க ஜெபிக்க உங்களை சுத்தி நிறைய சகோதரருடைய கணவன்மாரு பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க கணவன் பக்தியா மாறுவார். அதனால நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறத விட பிறருக்காக ஜெபிக்கிற அனுபவத்தை அதிகப்படுத்துங்க. கட்டாயம் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் என்ன பண்ண முடியாதாங்க, போக முடியாது, முன்ன நிக்க வைக்க மாட்டாங்க. அது இல்லாதவங்க தான் பின்னுக்கு தள்ளுறாங்க. எனக்குதான் குழந்தைதான் இருக்குது பாஸ்டர், அப்பவும் பின்னுக்கு தள்ளுறாங்க. இந்த உலகமே எப்படி தெரியுமா, எப்படியாச்சும் நம்மளை பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்கும். நான் ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பண்ணணும், ஜெபிக்க 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 இந்த உலகம் உங்களை தேட ஆரம்பிக்கும். ஆமென். பவுலுக்கு அனனியா பத்தி சொல்றாருல, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். அனனியாவுக்கு கர்த்தர் அட்ரஸ் கொடுக்குற ஆளை பாருங்க, இப்ப அவன் ஜெபம் பண்ணி இருப்பான். உங்க அட்ரஸ் மத்தவங்க கொடுத்து உங்களை ஃபேமஸ் ஆகணுமா, ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அதெல்லாம் ஆசை பெயரும் வேண்டாமே புகழும். அப்ப ஏன் பச்சை கலர்ல பில்டிங் வச்சுக்கிறீங்க? சும்மா பாஸ்டர் தெரியணும் தானே, அந்த ஊர்ல உங்க வீடு தெளிவா தெரியணும் தான் அப்படி பண்றது. உங்களுக்கு போட்டோ பிடிக்காது, அந்த ஆல்பம் எடுத்துவான்னு தேடினே இருக்கீங்க. உங்க ஃபேமிலி போட்டோ தேடுங்க, உங்களுக்கு ஃபேமஸ் பிடிக்காது கிடைச்சிருங்க. சும்மா வெளியே அப்படி சொல்றது, ஆனா ஃபேமஸ் ஆகும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஜெப வீட கர்த்தரை ஃபேமஸ் பண்ணுவார். ஓகே, அண்ணாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கையை எல்கானா பார்த்தானா இல்ல யாக்கோப்பு எல்லாரும் அனுப்பிட்டு பிந்தி அவன் தனித்து இருந்தா போட்டுக்கல. அவன் பண்ண ஜெப நேரத்துல யாராச்சும் போட்டோ எடுத்தாங்களா? யாருக்கா தெரியுமா அவன் ஜெபம் ஆண்டு பாப்பாரு என்கிட்டயே செஞ்சீங்க. ஏன்னா அவர் ரியல் ஜெப வீரர், ரியல் ஜெப வீரர்லாம் நான் குறை சொல்றதுதான் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ வாழ்க்கை தானே, இந்த வாழ்க்கை நிறைய ஜெபம் பண்ணுங்க, வாழ்க்கை தானே இந்த வாழ்க்கை நிறைய ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்தும் கனம் பண்ணுவார். அண்ணாருடைய வாழ்க்கையில ஜெபம் பண்றதுக்கு அவள் ஏத்துறதுனா ஜெபம் பண்றது நோக்கி. இப்ப அண்ணாருக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் எங்க கொண்டு போச்சு? ஆண்டுட்ட கொண்டு போய் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகை மேல இருக்கிறவரு அவங்களுக்கு மகிழ்ச்சி கிளாஸ் எடுக்கிறார். இந்த நாட்கள்ல மக்கள் இழந்து போன பல விஷயத்துல ஒண்ணு தலைவர்கிட்ட போனோம்னா அந்த கிளாஸ் அவரே எடுப்பார். இப்ப அண்ணா வெளியே வராங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டு இருக்கீங்களா? ஏன் சாப்பிடல? நீங்க சாப்பாடு அனுப்ப முடியுங்களா? சும்மா நான் போன் எடுத்து இல்ல சும்மா இருந்தா தான் போன் பண்ணேன். பேசினாலும் பெரியவருக்கு பேசணும் இருக்கும்போது யார் போனே அட்டன் பண்ண மாட்டாங்க. என்னைக்காச்சும் நம்ம அப்படி சொல்லிருக்கோமா? இந்த வருஷத்துல சொல்லணும். அவர்கிட்ட பேசணும், ஜபத்துக்குள்ள போனாங்க, போன அவங்க வெளியே வழியல்ல. அதனால ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப அண்ணா என்ன பண்றாங்க? மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மகிழ்ச்சியா கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து என்ன பண்றாங்க? பாடலா பாடுறாங்க. அப்ப நல்ல கவனிங்கள், நீங்க ஜபத்துக்கு போனா கடவுள் உங்களுக்கு பாட்டு பாடுற வரலான்னு தருவார். சிலர்லாம் பாத்தீங்கன்னா பாட்டுல எழுதுவாங்க, இந்த பாட்டு எப்படி கிடைச்சதுன்னா ஜபத்துல உட்காந்து பாடல் பிறந்தது. நீங்க போனது எதுக்கு? ஜப கிளாஸ். ஆனா உள்ள என்ன கிளாஸ் நடக்குது? பாட்டு கிளாஸ் நடக்குது. அப்ப பெர்க்மன்ஸ் கூட நிறைய பாட்டு எழுதுறதுக்கு காரணம் ஜபம். ஜபத்துல உருவாகிற பாட்டுல உலகத்தை அசைக்கும். அப்ப உங்களுக்கு எனக்கு எந்த கிருபையும் இல்ல, டேலண்ட் இல்ல, ஜபத்துல போய் உட்காருங்க, உங்களை உருவாக்குவார். இந்த வருஷம் புது பாட்டெல்லாம் நீங்களே எழுதுவீங்க. நம்பர் 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாட்டு பாடுற வரம் கிடைக்கும்.
நம்பர் 3 பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல அதே வசனத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? உட்கார்ந்தா உங்க காட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கவனிங்க, இந்த உலகத்துல அவங்கள பத்தி தெரியும், உங்களை பத்தி தெரியும், நான் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சேன், உங்களை பத்தி தெரிஞ்சினேன், என்னை பத்தி தெரிஞ்சினேன். சில இழுத்து பேச முடியல. உங்களை பத்தி எல்லாம் நான் இப்ப தெரிஞ்சுக்கினேன். சர்ச்சுக்கு வரவங்களை பத்தி எல்லாம் எப்படி எப்படின்னு சில நோக்கமே பாத்தீங்கன்னா யாரையாச்சும் நோட்டம் இல்லது. நம்ம நோக்கம் வந்து கர்த்தரை பார்க்கறது. அவர் நம்மளை பார்க்கணும், அவரு நம்மளை பார்க்கணும், நம்ம அவரை இதான் நோக்கம். அது நோக்கமா இருந்தா உங்க ஜெப வாழ்க்கை ஆசை. இப்ப நம்பர் 3 என்னன்னா தேவனை பற்றி அறிவை இந்த ஆண்டு அடையணும். அவங்கள பத்தி தெரியும், இவங்களை பத்தி தெரியும், அவங்க காடை பத்தி எவ்வளவு தெரியும். அதனாலதான் தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு அவனை கர்த்தர் யூஸ் பண்ண அளவு அவங்க அண்ணன்களை யூஸ் பண்ணல. ஏன்னா அவனுக்கு இருக்கிற அறிவே வேற, இவங்களுக்கு இருக்கிற அறிவு. ஆண்டவர் நல்லா அறிஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் சின்ன பிரச்சனையும் ஜெயிச்சுட்டு போயிட்டு அதனால பற்றி அறிவெல்லாம் வளர்த்துக்க வேண்டாம். அவங்க எல்லாம் அற்பமானவர்கள் தானே, கரெக்டா இல்லையா? இன்னும் சொல்லட்டுமா, மனுஷன் கிட்ட 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 போகும்போது பாசிட்டிவ் வச்சுக்க மாட்டார். நானும் சேர்த்து நான் எங்க சொல்றேன், ரொம்ப கிட்ட போனோம்னு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பாருங்க, நக்கல்ல இருக்க ஸ்மெல் இருக்கு, சோத்திரமானவரே அபிஷேக பாபான்னு அப்படி போயிடும். ரொம்ப கிட்ட போன ஸ்மெல் வருங்க. நம்ம ஆண்டுகிட்ட நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா வாசனை வீசும். அபர மாதிரி நம்ம மாறுவோம். நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலும் ஆறுதல் கிடைக்கும். நம்ம கிட்ட பேசிட்டு போன ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம்ம கிட்ட பேச போன ஒரு மகிழ்ச்சி உண்டா? கரெக்டுங்களா? அதனால யாருக்கு அதிகமா பழகலாம்? அவரை பற்றி அறிவு இந்த ஆண்டு அனுப்பிச்சுட்டேன். ஸ்பெஷல் கிளாஸ் அவரோட அட்டெண்ட் பண்ணலாம். நம்பர் 1 மகிழ்ச்சி, நம்பர் 2 பாட்டு, நம்பர் 3 அவரை பற்றி அறிவு, நம்பர் 4 பாத்தீங்கன்னா 10 வசனம் படிச்சீங்க, 10 வசனம் படிங்க, 10 படிங்க. இந்த அம்மா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, எந்த அம்மா? அவங்க இல்ல, அண்ணன். அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தரோடு வழக்கடவுளுக்கு பிரச்சனை சொல்ல அந்த வெளிநாடுனால 1ஆம் அதிகாரத்துல எப்படி எல்லாம் பண்ணா. இப்ப கர்த்தரோட ஏதோ சொல்ற இல்ல, 1ஆம் அதிகாரத்துல எனக்கு மூட கம்மியா இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் இவன் என்ன திட்டினுக்கிறான்னு நினைச்சேன். அப்புறம் காலப்போக்கில் தெரிந்து கர்த்தரை என் கர்ப்பத்தை அடைச்சிருந்தோம். அப்படின்னால வெளிநாடு கூட நேரம் திட்டுனது சண்டை போட்டுறத என்கிட்ட இல்ல. யாருக்கு சண்டை போட்டுருக்கா? இது எப்ப தெரியுது? 2ஆம் அதிகாரத்துல தெரியுது. ஜெபம் பண்ணதான் தெரியாத விஷயம் கூட என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு துப்பறிவு போலீஸ் அதிகாரி மாதிரி ஆயிடுறோம் வீட்டுல. எட்டி பார்க்காத, நீ பார்த்தது பார்க்கல. நைட்டு தூங்கும்போது பாயிண்ட்ல 6 ஆயிடுச்சு. போன் எல்லாம் நோண்டி பாத்தீங்கன்னா யாருக்கு மெசேஜ் பண்றாங்க. குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை. நீங்க ரொம்ப ஆராய்ச்சிங்கன்னு வச்சுக்க 0 ஆயிடுவோம். எல்லாத்தையும் கேமரா வச்சு அப்படியே செக் பண்ணிட்டே இருந்துச்சுங்க. வாழ்க்கை இருன்றோம். நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கை. ரொம்ப ஆராய்ச்சி, ரொம்ப எல்லா இடத்துலயும் கேமரா வச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு கேவலம் வந்து உலகம்வீங்க. அதனால அப்படித்தான் இருக்குது. கடவுள் மட்டும்தான் ரொம்ப நல்லவரு. அவர் தான் உங்க கணவரை பாத்துக்கணும், அவர் தான் உங்க மனைவி பாத்துக்கணும், அவர் தான் உங்க பிள்ளைகளை பாத்துக்கணும், அவர் தான் நம்ம எல்லாரையும் பாத்துக்கணும். அதனால நம்பர் 4 என்னன்னா குழப்பங்களுக்கு நீங்க விடை தேடாதீங்க, ஜபத்துக்கு போங்க, விடை அவர் சொல்லுவாரு. அப்ப குழப்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய எல்லா டிப்ஸையும் ஜபத்துல ஜபத்துல வளரலாமா? ஜபத்துல விட்டுலாமா? வளரணும். நம்பர் 4. நம்பர் 5 என்னன்னா அதே வசனம் படிச்சீங்கன்னா கர்த்தரோடு வழக்கடவுளுக்கு ஐயோன்னு சொல்லி அடுத்தது பாருங்க. வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயத்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவு பலனடித்து அபிஷேகம் பண்ணினவரே ரொம்ப உயரப்படுவார். ஆஸ்திரேலியா சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட எல்லா ராஜாக்கள் தான் தெரியாதுங்க உங்களுக்கு. ராஜ வம்சம் அந்த கட்டமைப்பு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ அந்த வம்சத்துக்குள்ள வர அந்த ரூட்ல வர அண்ணாளுக்கு ராஜான்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இது முடிஞ்ச பிறகு நமக்கு எப்படி தெரியும்? 2ஆம் அதிகாரத்திலேயே ஜபம் நிறைய பண்ணீங்கன்னா இனி வரப்போற எல்லா காரியத்தை கத்து முன்னாடி உங்களுக்கு இதுக்கு பாருதான் வெளிப்பாட்டின் வரம். போனது எதுக்கு? உள்ள ஜபம் பண்ண. இப்போ வரங்கள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எங்க? ஜபம். பெஸ்ட் ஒண்ணு சொல்லுங்க, கிறிஸ்டியானிட்டி தான் ஜபம் தான். நான் ஒரு நல்ல ஆராதனை வீரனா மாறணும், ஜபத்துக்கு போங்க. பாஸ்டர் நல்ல வரங்க வேணும், ஜபத்துக்கு போங்க. பாஸ்டர் வல்லமையா பயன்படுத்தணும், ஜபத்துக்கு போங்க. பாஸ்டர் நான் ஃபேமஸ் ஆகணும், ஜபத்துக்கு போங்க. பாஸ்டர் நான் சீக்கிரமா பரலோகம் போகணும், ஜபத்துக்கு போங்க. எதுக்கு போங்க? இப்போ ஜபத்துக்கு போலாம். எல்லாரும் இருந்திருக்கோம். சரி, எல்லாம் மனம் படிக்கணுமா? லாஸ்டா ஜபம் பண்ணுவோம். ஒழுங்கா படிட்டு
ராத்திரிகளில் நம்மோட பேசின ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆரம்பத்துல எடுத்த வசனங்களை கூட தேவனோடு இடைப்படுகிறோம். அவர்கிட்ட நான் போன்லயும் பேசல, அவரை என்கிட்ட பேசல. இதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய சிந்தனை புரிந்து கொண்டு நம்மை அர்ப்பணித்து அவர் விரும்புகிற வாழ்க்கையில வாழ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். ராத்திரியில் உங்களுக்கு ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வாய்ப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. ஆனா அவரோடு இடைப்படுகிற அந்த அனுபவங்கள், அவரோடு இடைப்படுகிற அந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இந்த ராத்திரியில் கிடைக்கும். நம்ம அர்ப்பணிப்பா அவனுடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. செபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். மோடு உருவாட நான் அர்ப்பணிக்கிறேன். மோடு இடைப்பட நான் அர்ப்பணிக்கிறேன். நான் தனித்து ஜெபிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, பிள்ளைங்களோடு சேர்ந்து ஜெபிக்க, சபையோடு சேர்ந்து ஜெபிக்க, ஒரு குடும்பமாய், ஒரு சமுதாயமாய், நாங்க எங்க பகுதிகளில் ஜெபிக்க, ஜெபங்களை எழுப்ப. ஆண்டவரே, இந்த ராத்திரியில் கர்த்தர் இடைப்பட்டிருக்க நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்த ஆண்டவர், எங்களை இணைத்திருக்கிற ஆண்டவர் பெரியவர். சொல்லி ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள், அவருடைய குழப்பங்கள், அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் என்னதென்று அறிந்தவர். இருதயத்தின் உள்ளத்திரைகளை ஆராய்ந்திருக்கிற தேவன், நீங்க கிரியை செய்யுங்க. இடைப்படுவீராக. இந்த கடைசி நாட்களில் உமக்கு இந்த ஜனத்தை வேறு பிரிக்கிறீரப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்புகளை இன்னும் அநேக இடங்கள்ல ஜனங்கள் உமக்காக எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. தகப்பனே, உடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட, பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டப்பா. எல்லாம் மாற்றி கர்த்தர் நேர்த்தியாய் செயல்பட்டபடி நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுமே, ஆத்துமாவே முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் அவருடைய வருகை வரை இருப்பதாக. நல்ல கரங்களை திரளும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை கடைசியில் உங்களுக்காக ஆங்கரங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை ஜெபங்கள் தேவைன்னா முன்பதாக வந்து ஜெபிக்க முடியும். நன்றாக